ஞாயிறுதோறும் ஒரு புத்தக பரிந்துரை. அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புத்தகம் தோழர் சக்தி பாரதி அவர்கள் எழுதிய கற்றது தமிழ். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம் 78 பக்கங்கள் கொண்ட ஒரு குறுங்கவிதை தொகுப்பு புத்தகம். ஆனா உள்ளார கவிதைகள் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா எழுதியிருக்கிறார். ரொம்ப உணர்ச்சி வசப்படும்படியா எழுதியிருக்கிறார். சிந்திக்கும்படியா எழுதியிருக்கிறார். நம்ம ஆஹான்னு ஆச்சரியப்படும்படியா எழுதியிருக்கிறார். எவ்வளவு பெரிய சிந்தனை அப்படின்னு நம்ம மெச்சுற அளவுக்கான கவிதைகளை உள்ள எழுதி வச்சிருக்கிறார். இந்த கவிதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதைகள். சரி, இப்போ ஒரு எண்ணுரையில நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார். அதுல ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதிலும் குறிப்பா இந்த விஷயம், இத்தனை காலம் என் கர்ப்பக்கிரகத்தில் நான் காத்து வைத்த கடவுளை இப்போது உங்கள் கண்முன் தரிசிக்க வைக்கிறேன். கல்லாக இருப்பின் செதுக்குங்கள், கடவுளாக இருக்கும் பட்சத்தில் பிறருக்கு கடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளை கடத்துவது என்பது கவிதையை பொறுத்தவரை தப்பில்லை அப்படின்னு எழுதியிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடித்தமா இருந்தது. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி, இந்த புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை. விருந்தினர் அப்படின்னு தலைப்பிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கவிதை. மழை காலத்தில் கூழ் காய்ச்சி குடிக்க கூட வழியின்றி தவிக்கும் வக்கற்றவனின் வீட்டிற்கு விருந்தாளியாய் வந்து சேர்ந்த மழை அப்படின்னு எழுதியிருக்கிறார். இப்படி ரொம்ப அற்புதமான கவிதைகள் உள்ளடக்கிய ஒரு புத்தகம் தான் கற்றது தமிழ்.